அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர். அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவார்கள். இது எங்க பார்க்குறோம்? மத்தேயு எழுதின நற்செய்தி 5வது அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்குறோம். 5:9. அமைதியை ஏற்படுத்துவர்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என்று அழைக்கப்படுவர். இப்போ கடவுளின் மக்கள் அப்படின்னு சொல்றதை விட கடவுளின் பிள்ளைகள், மக்கள் எல்லாம் ஒரே அர்த்தம் தான். இன்னைக்கு கூட நீங்கள் நம்ம கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா கூட பிள்ளைகளை பார்த்து மக்களே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மக்களே வாங்க, மக்களே போங்க, அப்படி தான் பேசுவாங்க. மக்கள்னா பிள்ளைகள், பிள்ளைகள்னா மக்கள் தமிழில். அப்போ பாருங்க, அவர் சொல்கிறாரு, நீங்கள் கடவுளின் பிள்ளைகள் அப்படின்ற பேர் என்று எடுக்கணும். கடவுளின் மக்கள் அப்படின்னு பேர் எடுக்கணும்னா அமைதியை ஏற்படுத்துகிறவங்களா இருங்க, சமாதானத்தை ஏற்படுத்துகிறவங்களா இருங்க. ஒருத்தர் கோழி மூட்டிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் பிரச்சனையை கிளறி விட்டுக்கிட்டு, ஒரு சில பேருக்கு இதே தாங்க வேலை, உசுப்பேத்துறது தான் வேலை. 4 பேர் நல்லா இருந்தால் பிடிக்காது, எதையாவது ஒன்று போட்டு விட்டு அவங்கள எதையாவது ஒன்று கோத்து விட்டு அவங்க அடிச்சுக்கிட்டு புலம்புறதையே பார்க்குறது தான். அதான் சொல்லுவாங்க, ஊர் 2 பிரிஞ்சா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னுவாங்க. அந்த மாதிரி மற்றவன் சண்டை போடுறதே பார்த்தே குளிர்காயிற கோஷ்டி ஒன்று இருக்குது நம்ம ஊரில். பிரியமான சகோதர சகோதரிகள், அப்படிப்பட்டவர்களாக நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. இதில் நீங்கள் பாருங்கள், யோவான் எழுதின நற்செய்தி 1வது அதிகாரம் 12வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு பற்றி ரொம்ப அழகாக யோவான் எழுதியிருப்பார். என்ன எழுதியிருக்காருன்னா, அதுக்கு ஒரு வசனம் முன்னாடி 1:11, வார்த்தையான கடவுள் தம்மவரிடம் வந்தார், அவர் மக்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவள் 12வது வசனத்தில் என்ன போட்டிருக்கு? யாரெல்லாம் வார்த்தையான கடவுளை ஏற்று அவர் மீது நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களுக்கு கடவுளின் பிள்ளையாகும் உரிமையை தந்தார். அப்படின்னு என்ன? அதிகாரத்தை தந்தார். இயேசு கிறிஸ்து தனக்கு இருக்கிற அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுக்குறார். இப்போ இங்கே என்ன போட்டிருக்கு? அமைதியை ஏற்படுத்துவோர் அதே பிள்ளைக்குரிய அதிகாரத்தோடு இருக்கிற மாதிரி தான் போட்டிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? உண்மையிலே ஒருத்தன் அமைதியை ஏற்படுத்தணும்னா அவன் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவனாக இருந்தால் தான் அது முடியும். இந்தியாவில் நான் வயலன்ஸ், அஹிம்சைக்கு மிகப்பெரிய உதாரணமாக சொல்லப்படுகிறது யாரு? காந்தியடிகள். அவர் எப்பேற்பட்டவர்னா, யாராக இருந்தாலும் அவர் உபவாசம் இருந்து ஃபாஸ்டிங் பண்ணியே ஆளை மாற்றி விட்டுருவார். இன்றைக்கி கூட நம்மளுடைய நாட்டில் அவரை விமர்சனம் பண்ணுவாங்க. அம்பேத்கர் எடுத்த ஒரு சில முடிவுகள்லாம் அவரால் சாதிக்க முடியாமல் போனது இந்த மனுஷன் உண்ணாவிரதம் இருந்தது தான். அந்த மாதிரி அவர் ஒன்று எடுத்துட்டாருன்னா அதை சாதிக்காமல் விட மாட்டார். அமைதியாக தான் இருப்பார். அமைதி, நான் வயலன்ஸ். அடிக்க மாட்டார், சண்டை போட மாட்டார். ரத்தம் சிந்தனாலும் சிந்தனை, ஏன் ரத்தத்தை சிந்துவேன், மற்றவன் ரத்தம் சிந்தப்படக்கூடாது அப்படின்னு பேசுவார். இந்த அறிவெல்லாம் இவருக்கு எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர் சொல்கிறார் பைபிளில் தான் இருக்குது அப்படிங்கிறார். மலைப்பொழிவில் தான் இருக்குது. அமைதியை ஏற்படுத்துவோர் பேர் பெற்றோர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைகளை தான் பார்த்து சொல்கிறார். மலைப்பொழிவில் தான் நான் இதை கற்றுக்கொண்டேன். இப்போ மலைப்பொழிவில் தான் நம்ம வாசிக்கிறோம். மலைப்பொழிவில் இருந்து தான் ஆண்டவர் இயேசுவருடைய வார்த்தைகள் இருந்தால் இந்த அஹிம்சா வழியை நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்க. இறை வார்த்தை ஒருவனுடைய மனசில் இருக்குமே ஆனால், அவன் அந்த இறை வார்த்தையில் விசுவசிக்கிறவனாக இருப்பானே ஆனால், அவன் ஆட்டோமேட்டிக்காக கடவுளுடைய பிள்ளையா மாறிடுறான். கடவுளுடைய பிள்ளைன்னா அமைதியை தான் ஏற்படுத்துவான். ஒருத்தனுடைய மனசுக்குள்ள இறை வார்த்தை இல்லைன்னு வச்சுக்கிடுவோம், ஒருத்தனுடைய மனசுக்குள்ள விசுவாசம் இல்லைன்னு வச்சுக்கிடுவோம், அவன் பிசாசுக்கு ஏஜெண்டாக தான் வேலை பார்ப்பான். ஆமாம், ஒரு சில பேர் வந்தோன்னே சொல்கிறாங்க, ஆஹா பாருங்க, தேவமாதா எலிசபெத் அம்மா வீட்டுக்கு போன உடனே எலிசபெத் அம்மா சந்தோஷத்தில் நிறைஞ்சிடுறாங்க, பரிசுத்தாவின் வல்லமையினால் நிறைஞ்சிடறாங்க. பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு. தூய ஆவினால் நிறைந்து என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று எலிசபெத் கேட்டார்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. நம்ம பார்க்குறோம், நம்ம வீட்டுக்கு வர ஒரு சில பேர்லாம் உள்ளே வந்தாலும் ஏண்டா வந்தான்னு இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருத்தன் உள்ளே வரும் பொழுதே சந்தோஷமாக சமாதானமாக, ஐயாகா இவங்க நம்மக்கிட்ட பேசினா நமக்கு ஆசீர்வாதம்னு நினைக்கிற அளவுக்கு இருந்தால் அவன் கடவுளுடைய பிள்ளை. இவன் வந்தானா, ஆஹா என்னத்தை தலைவலி கொடுக்க போகிறானே தெரியலையே அப்படின்னு நினச்சா அவன் பிசாசோடைய பிள்ளையாக இருக்கலாம். இன்றைக்கி நம்ம எந்த கேம்பில் இருக்கிறோம்? ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறோமா, பிசாசோடைய பிள்ளையாக இருக்கிறோமா? ஆண்டவருடைய ஏஜெண்டாக இருக்கோமா, பிசாசனுடைய ஏஜெண்டாக இருக்கிறோமா? ஆண்டவருடைய ஏஜெண்டாக இருந்தால் சமாதானத்தை ஏற்படுத்தணும், சமாதானத்துக்கான வழிகளை தேடணும், குடும்பத்தில் நம்ம சமாதானத்தினுடைய காரணமாக இருக்கணும், குடும்பத்தில் நம்ம போய் தலைவலியாக இருக்கக்கூடாது, 4 பேர் தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி நம்ம ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது. இந்த தவக்காலத்தில் அத்தகைய ஒரு வாழ்க்கையை
நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இது ஆண்டவருக்காக ஒரு காணிக்கையாக நீங்கள் ஒப்பு கொடுக்க முடியுமா? ஜெபிக்கலாம் வாங்க. ஆண்டவராகிய விண்ணக தந்தையே, நீர் உம்முடைய ஒரே மகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் ஒரு அடையாளமாக, சமாதான பிரபுவாக, சமாதான அரசனாக, சாலேமின் ராஜாவாக எங்களுக்கு நீர் கொடுத்ததுக்காக உங்களுக்கு கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம். அவர் சமாதானமாக இருந்து எங்களுக்கும் சமாதானமாக இருக்க கற்றுக் கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு அவருடைய வார்த்தையினால் நிறைந்திருக்கிற நாங்கள் அதே சமாதானத்தை அனுபவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்நாள் எல்லாம் சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர்களாக நாங்கள் வாட எங்களுக்கு கற்றுத்தருவீராக. உமது அருளாளங்களை நிறைப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய அதை கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். God bless you.